ஐயா, புது ஜோடிங்க இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போதுங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஆத்தா, ஆத்தா, அம்மாச்சி, இங்க பாருங்க. அம்மாச்சி, சாமி இறங்கி இருக்கு. என்ன கேட்ட நீ? என் பேரனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குமா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். அப்படி எதுவும் நடந்தா பெரிய பாவமாகிடும். ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? இந்த பொண்ணுக்குள்ள அம்மன் இறங்கி இருக்கா. அவ செஞ்ச வேண்டுதலை பார்த்து மனசு குளிர்ந்து அவ மேல அம்மன் இறங்கி இருக்கா. அம்மா, அம்மா தாயே, அம்மா தாயே, என்ன ஆசீர்வாதம். எல்லாம் சுத்த பத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க எந்த சடங்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு தானே அத்தை குறிச்சிருக்கோம். ஆமா சாமி, கல்யாணம் ஆயிருக்கு. நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நடக்க கூடாது. மீறி நடந்தா அது சாமி குத்தமாயிடும். ஐயோ, ஐயோ ஆத்தா, ஆத்தா, குடும்பத்துல குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும். வேணாமா, இது அம்மாவோட வாக்கு. இதம்மா காப்பாத்தணும். யார்கிட்ட? இந்த அன்னபூரணி கிட்டயா? இதுதாண்டி ஆரம்பம். அம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியே. அதுக்கு என்னம்மா, நீங்க எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்கம்மா. இந்தாங்க. தட்டில் வைங்கம்மா. சரிங்கய்யா, வரேன். நல்லதும்மா. ஏங்கிட்டேவா? தேனு, என்னாச்சு? என்னாச்சு தேனு? ஏன் இப்படி வந்து நிக்கிற? சொல்லு தேனு, என்னாச்சு தேனு? ஏய் தேனு, ஏய் எதுக்கு அழுவுற? சொல்லு தேனு, என்னாச்சுன்னு சொல்லுமா? ஏய் தேனு, சொல்லு தேனு. அப்பா, மா மா, என்னமாச்சு? கோயிலுக்கு போறதானே சொல்லிட்டு போனீங்க? ஆமா, கோவிலுக்கு தான் போனோம். அங்க ஒரு சின்ன வேண்டுதல். வேண்டுதலா? ஆமா, கல்யாணம் ஆகி முடியறதுக்குள்ளே இம்புட்டு பிரச்சனை வருஷ கட்டி வந்துருச்சு. அதான் வாராகி அம்மன் கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்ணா
தோஷ கேஷா இருந்தாலும் கழிஞ்சிரும்னு சொன்னாங்க. அதான் அங்க பிரதட்சணை பண்ணிருக்கா. என்ன மதனி, ஏன் என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லவே இல்ல? ஏண்டா எல்லாம் உன்னைய கேட்டுதான் செய்யணுமா? இல்ல அப்பத்தா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா சொல்ற? அவளை கூட்டிட்டு போய் என்ன கல்லு மண்ண சுமக்க வச்சாங்க? சாமி விஷயம். இவ வரும்போது வீடு கையை விட்டு போக இருந்தது. நாம எல்லாரும் நடுத்தெருல நின்னோம், மறந்துட்டியா? அப்பத்தா, அதுக்கு தேனை என்ன பண்ணுவா அப்பத்தா? ஒவ்வொருத்தங்களோட நேரம் தாண்டா ஒவ்வொரு வீட்டை ஆட்டி படைக்கும். வாமா, அத கூட. ரொம்ப நன்றிங்க. வா மா. வா. இல்லம்மா, நான் வரல, நீ மட்டும் போய் பேசிட்டு வா. ஏய், ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? என்னதான் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு தடை பண்ணிருக்காங்களே. நீ போமா, மறு வீட்டுக்கு போக அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு வா. மீனாட்சி, அவங்க கோபம் தணிஞ்சிருக்கும். நீ வா, போலாம் வா. அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் போகாதுமா. நான் வேணா பேசி பார்க்கவா? மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் பேசினா போதும். நான் இங்கேயே நிக்கிறேன், நீ போய் பேசிட்டு வா. போமா, போ, நீ உள்ள போ. சம்பந்தியம்மா, சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தியம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்க. சம்பந்தி, இந்தாங்க, உள்ள கொண்டு போங்க. சரி, நீங்க உட்காருங்க. அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. மாப்பிள்ளையோட அப்பத்தா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, அப்படியா? சக்தி, அத்தை, இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி. என்ன? சம்பந்தியம்மா வந்திருக்காங்க. யாரு? அதான் தேனோட அம்மா. உள்ள வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, உட்காந்துருக்காங்க. ஏம்மா, உள்ள கூப்பிடறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டியா? இல்ல அத்தை, வாசலே நிக்க வச்சு எப்படி அத்தை பேசுறது? இதுகளெல்லாம் வாசலோட வச்சுக்க, அப்பதான் நமக்கு நல்லது.